ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 42 அதிகாரம் 9 பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறல் ஆயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூர்வ காலத்தில் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறல் ஆயின. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனால் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றன. Dear child of God, our God is a God who keeps his promises. Whatever he has promised, they all have come true in your life, in my life. Nobody can stop God's blessings in our life. God's words are always true. God is able to fulfill his promises in our life. They all happened. We are here by God's plan and purpose. Nobody is listening to this message by an accident. You need to believe that you are in God's plan. And whatever the Lord says, they are happening in your life. Also, God declares new things which are yet to come true. But believe that God will fulfill those new things in due time. அவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் சொன்ன வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றினாரோ அப்படியே இப்பொழுதும் அவர் சொல்லுகிற காரியங்கள் இன்னும் தோன்றாதவைகளாக இருக்கலாம். அவைகளை நிச்சயம் அவர் தோன்ற பண்ணுவார், நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். Even though those things have not yet spring forth, our God has declared new things in your life. You need to believe those new things will happen like the former things. உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்தில் கடந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேறினதோ அப்படியே வரும் காலத்திலும் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் பிறப்பார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் முன்பதாகவே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று அவர் சொன்னார். அதை அநேகர் நம்பவில்லை, அநேகர் அதை நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அவர் மரித்த பின்பு 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் மரித்து போன நம்முடைய நம்பிக்கையை அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். Our Lord God is going to quicken our hope which we have lost in our life. Because when he was alive, he declared that he will resurrect on the third day. The same way our Lord Jesus Christ rose from the dead. And that is the reason we believe that all God's promises are yea and amen through our Lord Jesus Christ for the glory of our Lord God. So we need to believe every promise that God has given unto us. Shall we pray? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பூர்வமானவைகள் நிறைவேறல் ஆயின. புதியவைகளை நான் அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்பே நான் அதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் உண்மை உள்ள தேவன், நீர் பொய்யுரையாத தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன், எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்துகிற தேவன். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.